எந்த ஒரு தனி மனிதனாலும் ஒரு படத்துல நிக்க முடியாது. அது குரூப் மட்டும்தான். நம்ம சொல்லிக்கலாம் நான் ஹீரோ, நான் இது பண்ணிட்டேன், அப்படிலாம் கிடையாது. ஒரு டைரக்டர் இல்லை, ஒரு கேமராமேன் இல்லை, ஒரு ப்ரொடக்ஷன் பாய் இல்லை, யார் இல்லைனாலும் நம்ம இது எல்லாம் சினிமாங்கிறது கூட்டு முயற்சி. இது இல்லாம தனியா நம்ம கிடையாது. ஆனா இப்போ ஒரு ஒரு ஆக்டரா நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நியூ ஆக்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, இப்ப நான் ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது சில ஆக்டர்ஸ் நம்மள பயங்கரமா எக்ஸைட் பண்ணுவாங்க. ஏன் எக்ஸைட் பண்ணுவாங்கன்னா, இப்ப பசுபதி சார் ஃபார் எக்ஸாம்பிள்னா, இப்ப நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க, இந்த ஸ்கிரிப்ட்ல இந்த ஆக்டர் வந்து இந்த இது பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம மைண்ட்ல சரி இவங்க இப்படிதான் பண்ண போறாங்க, நான் இவர் பண்ண போறாருன்னா அது எப்படி பண்ண போறாருன்னே தெரியாது. அன்பிரெடிக்டபிளா பண்ணுவாங்க. That is what is exciting to watch as an audience, right? அப்போ நம்ம வந்து இந்த இப்ப நிறைய இதுக்கு முன்னாடியுமே ஒரு 2-3 ஸ்கிரிப்ட்ல வந்து சார் ஒர்க் பண்ண அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது நான் செம்ம எக்ஸைட் ஆனேன். ஏன்னா எனக்கு அந்த ரோல் இப்ப இவர் பண்றாருன்னா எப்படி பண்ண போறாருன்னே தெரியாது. இப்ப இவங்க சொல்றாங்க இவரு இல்லாட்டி இவங்க போது ஓகே இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு, இது எனக்கு தெரியல, அதனாலதான் எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கு, அது என்னவா மாறும்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு அன்பிரெடிக்டபிள் ஆக்டரா இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸா ஒரு நடிப்பு கத்துக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கிற ஒருத்தரா வந்து எனக்குலாம் செம்ம எக்ஸைட்டிங் பாக்குறது. இதுல ஒரு ஆட் ஆன் என்னன்னா, இப்ப நான் as a humans-ஆ எனக்கு இவங்களை பிடிக்குதுன்னு சொன்னல, அது என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸுமே ஒர்க் எத்திக்ஸுமே ரொம்ப இருக்கு. இப்போ சாருக்கு எவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வருது, ஆனா அவங்க எவ்வளவு சூஸியா அதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்ன சென்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ சாருக்கு பெரிய பட்ஜெட்ல பெரிய ஃபிலிம்ஸ் எல்லாமே வருது, ஆனா அவங்க கான்ஃபிடென்ட்டா வேணாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எனக்கு எது வேணும்னு அவங்க ரொம்ப சூஸியா செலக்டிவா தான் அவங்க பண்றாங்க.